திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பர் இயேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே ஆராதனை 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 அன்பர் இயேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே ஆராதனை 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 அன்பர் இயேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவநாட்களெல்லாம் ஜபவீரன் என்று எழுதும். என் ஜீவநாட்களெல்லாம் ஜபவீரன் என்று எழுதும். ஆராதனை 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 அன்பர் இயேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன்.
உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லையெங்கும் உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லையெங்கும் உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. குட் ஸ்டார்ட் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நீங்கள் எங்களோடு இணைந்திருக்கிறதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் தேவன் உங்களோடு கூட பேசும்படியாக தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை ஏசாயா 43:4. நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். மறுபடியும் சொல்லுகிறேன், நீ எனக்கு மிகவும் முக்கியமானவன். எனவே நான் உன்னை பெருமைப்படுத்துவேன். நான் உன்னை நேசிக்கிறேன். நான் அனைத்து ஜனங்களையும் தேசங்களையும் கொடுப்பேன். எனவே நீ வாழலாம், நீ வாழ்ந்து சுகமாக இருக்கலாம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 மொழிபெயர்ப்புகளை நான் வாசித்தேன். ஒரு மொழிபெயர்ப்பு பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா, இன்னொன்று ஈஸி டு ரீட் வெர்ஷன். இன்னொரு மொழிபெயர்ப்பு கூட இருக்கிறது. என் பார்வையிலே நீ விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன், நான் உம்மில் அன்பு கூறுகிறேன். அதனால் உனக்கு பதிலாக மானிடரையும் உன் உயிருக்கு மாற்றாக மக்கள் இனங்களையும் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எனக்கு மிகவும் முக்கியமானவன். நீங்கள் கர்த்தருக்கு மிகவும் முக்கியமானவர்கள். கர்த்தருடைய பார்வையில் கனம் பெற்றவர்கள், விலையேற பெற்றவர்கள். தேவன் உங்களை அற்புதமாய் எண்ணுகிறார், உயரமாய் எண்ணுகிறார், மதிப்பு கொடுக்கிறார், விலையேற பெற்றவன் என்று சொல்லுகிறார். தன்னுடைய சொந்த குமாரனுடைய இரத்தத்தை கொண்டு உங்களை மீட்கிறபடியினாலே நீங்கள் விலையேற பெற்றவர்கள் என்று சொல்லுகிறார்.
மனுஷன் பொன்னினாலும் வெள்ளியினாலும் மீட்கப்படவில்லை. மனுஷனுக்கு வெள்ளியும் ஈடாகாது, பொன்னும் ஈடாகாது, தங்கமும் ஈடாகாது. தேவன் தன்னுடைய சொந்த குமாரனுடைய லைஃப்பையே மனுஷனுக்காக கொடுத்திருக்கிறார். அதனால தான் தேவன் சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். தேவன் உங்கள் குடும்பத்தை சிநேகிக்கிறார், உங்கள் பிள்ளைகளை சிநேகிக்கிறார். உங்கள் தொழிலிலே பெருத்த வெற்றியை கொடுத்து அதன் மூலமாக தேவன் ஒருவர் உண்டு என்று இந்த உலகத்திலே பறைசாற்ற விரும்புகிறார். அதன் மூலமாக தேவன் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறார். உங்களுடைய கையின் பிரயாசங்களில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை பெருமைப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் அவருடைய பிள்ளைகள், நீங்கள் அவருக்காகவே உருவாக்கப்பட்டவர்கள். உங்களுடைய குடும்பம் அவருடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள், உங்களுடைய சொத்துக்கள் அவர் கொடுத்த சொத்துக்கள். நாம் தேவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டோம். அவர் உங்களை ப்ரைஸ்லெஸ்ஸாக கருதுகிறார். அதாவது ஒரு விலையை கொடுக்க முடியாது. நீங்கள் ரொம்ப விலையேற பெற்றவர்கள், கனம் பெற்றவர்கள். தேவன் உங்களுடைய பர்சனல் வேல்யூவை மதிக்கிறார். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வை மொத்தமாக சேர்ந்து அப்படி ஒரு கூட்டமாக உங்களை மதிக்காமல் தனிப்பட்ட விதத்தில் தேவன் உங்களை கனப்படுத்துகிறார். தனிப்பட்ட விதத்தில் தேவன் உங்களை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார். தனிப்பட்ட விதத்தில் தேவன் உங்களை சிநேகிக்கிறார், உங்களோடு கூட உறவு வைத்திருக்கிறார். உங்களுடைய பாவங்களை தேவன் சுமந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அந்த விலைக்கிரயம் தேவனுக்கு செலுத்தி அவர் ரட்சித்திருக்கிறார். நீங்கள் விலையேற பெற்றவர்கள், நீங்கள் கனம் பெற்றவர்கள், நீங்கள் மதிப்பு மிகுந்தவர்கள், நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள், தேவனாலே அழைக்கப்பட்ட நீங்கள், தேவனாலே பெருமைப்படுத்துகிறவர்களாய் நீங்கள் பெருமைப்பட போகிறவர்களாய் இருக்கிறீர்கள். இன்னும் சொன்னால் தேவனுடைய கரத்திலே மணிமுடியாய் இருக்கிறீர்கள். தேவன் உங்களை வேறு பிரித்திருக்கிறார். இந்த உலகத்திலிருந்து அவர் வெளியே எடுத்திருக்கிறார். இருளிலிருந்து உங்களை வெளியே எடுத்திருக்கிறார். மரண இருளின் திசையிலிருந்து உங்களை வெளியே எடுத்து ஜீவனுக்கு போகிற திசையில் உங்களை கொண்டு வந்து விட்டார். இதை குறித்து நீங்கள் இந்த ட்ரூத்தை அப்படியே எம்ப்ரேஸ் பண்ணுங்கள், அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். இதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த ட்ரூத், இந்த சத்தியத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் அதை நினச்சி பார்க்குறேன், அதை உணர்ந்து பார்க்க போகிறேன், அதை வாழ்ந்து பார்க்க போகிறேன். தேவன் உண்மையை தான் சொல்கிறாரு, அதில் சந்தேகமே இல்லை. எப்படி சொல்கிறார் பாருங்க, சூப்பர். நீ என் பார்வையிலே அருமையானவன், மதிப்பிற்குரியவன். மதிப்புக்குரியவங்க நீங்கள். தேவன் உங்களை சாதாரணமாக பார்க்கல. இந்த உலகம் உங்களை சாதாரணமாக எடை போடலாம். உங்களுடைய வெயிட்டை வச்சு, ஹைட்டை வச்சு, உங்களுடைய முகத்தோற்றத்தை வச்சு கூட உங்களை எடை போடலாம். அல்லது உங்களுடைய படிப்பை வச்சு எடை போடலாம். படிச்சிருந்தீங்கன்னா ஒருவேளை மதிக்கலாம், படிக்கலைன்னா மதிக்காமல் கூட இருக்கலாம். பணம் இல்லைன்னா மதிக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் தேவன் இந்த உலகம் கணக்கு பண்ணுற மாதிரி உங்களை கணக்கு பண்ணலைங்க. மேன்மையாக அவர் கணக்கு பண்ணுகிறார். அவர் உங்களை சிநேகித்து விட்டார். நீங்கள் அவருடைய பார்வையில் கனம் பெற்று விட்டீர்கள். தேவன் எப்பொழுதும் உங்கள் மேலே கரிசனை உள்ளவராயிருக்கிறார். அதனால் உங்களுடைய எண்ணங்களில் அவங்க இப்படி என்ன நினைக்கிறாங்க, இவங்க எனக்கு இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க ஒரு சாப வார்த்தை விட்டுட்டாங்க, இவங்க என்ன பேசிட்டாங்க, நான் காயப்பட்டு இருக்கிறேன், நான் என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒருவேளை உங்களுடைய மனசில் இந்த காலை வேளையில் காயத்தோடு அல்லது ஒரு பயத்தோடு அல்லது சோதனையில் எனக்கு யார் இந்த சோதனையான நேரத்தில் எனக்கு யார் உதவி செய்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். தேவன் உங்களுக்காக தூதர்களை அனுப்புவார், தேவையான நபர்களை உங்களுக்கு அனுப்புவார், தேசங்களையே உங்களுக்கு கொடுப்பார், ஜனங்களையே கொடுப்பார் என்று அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். பாதுகாப்புக்காக
பராமரிப்புக்காக, உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதற்காக தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தாரோ அதை நிறைவேற்றுகிறதற்காக தேவன் உங்களுக்கான சகலவிதமான கிருபைகளையும் அவர் அனுப்புகிறவராய் இருக்கிறார். இப்பொழுதே அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையின் பின்னணியில், உங்களுடைய வாழ்க்கைக்கு பின்னால் என் தேவன் தூரமாய் போய்விட்டாரோ, என் தேவன் எங்கேயோ இருக்கிறாரோ என்று ஒருவேளை நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கலாம். இல்லைங்க, இந்த சோதனையான நேரத்தில் தான் அதிலிருந்து உங்களை மீட்டெடுக்க அவர் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். அதை எண்ணி பாருங்கள். இந்த வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். கடவுளுடைய பார்வையில் நான் கனம் பெற்றேன், கடவுளுடைய பார்வையில் நான் விலையேற பெற்றவன். அது இயேசுவின் பார்வை மகத்தான பார்வை. அந்த பார்வை என்னை திருத்தும், அந்த பார்வை என்னை காப்பாற்றும், அந்த பார்வை எனக்கு சுகத்தையும் பலத்தையும் தரும். அவருடைய பார்வை மேலான பார்வை, அவருடைய எண்ணங்கள் மேலான எண்ணங்கள். தேவன் உங்களை எண்ணுகிற விதத்தில் நீங்கள் எண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு சோர்வே வராது, கலக்கமும் வராது, பயமும் வராது. தேவரீர் உங்களுடைய கரத்தில் நான் இருக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் எனக்காக எத்தனை பெரிய ஜனக்கூட்டத்தையும் என் சார்பில் நீங்கள் வரவழைக்கவும் முடியும், எனக்காக செயல்பட வைக்கவும் முடியும். என்னை தேவரீர் நீர் கனமுள்ள ஒரு ப்ரிசியஸ், ஒரு விலையேற பெற்ற பாத்திரமாக பார்க்கிறீர் ஆண்டவரே. சொல்லுங்கள், இப்போயே அறிக்கையிடுங்க. தேவரீர், நான் உம்முடைய பார்வையில் கனம் பெற்றிருக்கிறேன். நீங்கள் என்னை மதிக்கிறீங்க, நீங்கள் என்னை நேசிக்கிறீங்க, நீங்கள் சிநேகித்திருக்கிறீங்க. இந்த ஸ்நேகம் பாருங்கள், டீப் லவ். இந்த ஸ்நேகம் பாருங்கள், ஒரு அன்கண்டிஷ்னல் லவ். ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு ஃப்ளா இருந்தால் கூட, ஒரு குற்றம் இருந்தால் கூட அதெல்லாம் அவர் பொருட்டாக பார்க்காம அவருடைய ஸ்நேகத்தின் மூலமாக அப்படியே நம்மளை நேசித்து அந்த அன்பு நம்மளை நெருக்கி ஏவி காரியங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுது. பரிசுத்த வாழ்க்கையில் நடக்கவும் வச்சிருது. உள்ளே இருக்கக்கூடிய பரிசுத்தத்தை வெளியே கொண்டு வரவும் வச்சிருது. நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்கள், நான் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டவன். இந்த வசனம் எவ்வளோ அருமையான வசனம். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட வசனம் இல்லை, என்டையர் ஹியூமன் ரேஸ்க்கு கொடுக்கப்பட்ட வசனம். நீ என்னுடைய பார்வையில் கனப்பற்றாய், நான் உன்னை சிநேகித்தேன் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு யோவான் 3:16 ஞாபகப்படுத்துதா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் தன்னையே தந்தருளி, அவரையே தந்தருளி இந்த உலகத்திற்கு தன் ஜீவனை கொடுத்த அந்த அன்பு இங்கே தெரிகிறது. பார்த்தீங்களா? இது சாதாரணமானது அல்ல, மேலான அன்பு. ஹல்லேலூயா. ஆமாம், அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் அன்பு கூர்ந்த விதமோ, தேவன் மனுஷனை நேசித்திருக்கிற விதமோ, மனுஷனை தூக்கி அவனுக்கு கொடுக்கிற கன மரியாதை மதிப்பு, அந்த உயர்வு, தேவன் வைத்து பார்க்கிற இடமோ மேலானதாக இருக்கிறது. ஆனால் மனுஷன் கடவுளை கனம் பண்ண தவறிட்டான். ஆனால் தேவன் மனுஷனை உயர்த்தி வைத்து பார்க்கிறார். இன்று வரைக்கும் அவனுக்கு இருக்கக்கூடிய சுயாதீனத்தில் அவர் இடைப்படவே இல்லை. சுயாதீனம், சுதந்திரமாய் ஒன்றை தெரிந்து கொள்ளுகிற காரியத்தில் கூட வந்து இடைப்படலை. அவர் மகா நல்ல தகப்பன். உங்கள் மேலே அவர் அன்பு வைத்திருக்கிறார். அந்த அன்பு பெரிய காரியங்களை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் உயர்த்த போகிறது. இவ்வளவு கனமான பாத்திரமாக சிநேகித்து நேசித்து ஆழமான அன்பில், நிபந்தனையற்ற அன்பில் நேசிக்கிறவர் உங்களை பாதுகாக்காமல் இருப்பாரா? இந்த சோதனையான நேரத்தில் உங்களை பராமரிக்காமல் இருப்பாரா? உங்களை அவர் பாதுகாக்கிறார். நீங்கள் அதை நம்புங்க. இப்பொழுதே ஒரு ஆண்டவரே, நான் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறேன், இந்த வசனத்தை முழு இருதயத்தோடு நான் நம்புகிறேன் ஆண்டவரே, இந்த சத்தியத்தை நான் அணைத்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே, இந்த சத்தியத்தை நான் பிடித்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே. உங்கள் அன்புக்குள்ளாக என்னை மூடிக்கொள்கிறீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிற ஆண்டவரே. நீங்கள் வச்சிருக்கிற இந்த அன்பை
ஷேர் பண்ண போகிறேன் ஆண்டவரே. சுவிசேஷங்கிறது, இந்த நற்செய்திங்கிறது என்ன? தேவனுடைய அன்பை, அப்படியே உங்களை சிநேகித்த அந்த அன்பை மற்றவங்களையும் சிநேகிக்கிறார்ன்று கொண்டு போகிறதுக்கு தான் தேவன் உங்கள் மேலே அன்பு கூர்ந்து மற்ற ஜனங்களையும் நேசிக்கிறத உங்களை கொண்டு சொல்ல வைக்கணும், அனுபவபூர்வமாக பார்த்து சொல்ல வைக்கணும்னு தேவன் விரும்புகிறார். அதனால் இப்பொழுதே ஷேர் பண்ண விரும்புகிறீங்களா? சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சொல்லுங்கள், சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். அப்படின்னா என்ன? தேவனுடைய அன்பை மற்றவங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும், நானும் அனுபவிக்கணும். பாடுவோமா? என்னோட கூட சேர்ந்து நீங்கள் பாடுறீங்களா? நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. சுவிசேஷ செய்தி ஒன்றே என் வாயில் வர வேண்டும். சுவிசேஷ செய்தி ஒன்றே என் வாயில் வர வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உந்தன் நாமம் சொல்லவே. என் தேச எல்லை எங்கும் உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். என்னோடு கூட ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஷபலபலபல ஆவியான தேவனுக்கே ரிலபா. அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே, இந்த நேரலையிலையும் யூடியூப் சேனல் மூலமாகவும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த சத்தியம் அவங்களுடைய உள்ளத்திலும் மனதிலும் பதிக்கப்படுவதாக. ஆண்டவரே, நீர் கொடுக்கிற கனம், நீர் கொடுக்கிற ஸ்நேகம், நீர் நேசிக்கிற அந்த நேசம் மகா பெரியது ஆண்டவரே. அது அக்கினியிலும் கொடியது, அது பெருவெள்ளத்தை காட்டிலும் மகா வலிமை உள்ளது, அது மகா பெரிய கனம் உள்ளது. அந்த அன்பினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் சிநேகிக்கிறீர் என்ற வெளிச்சத்தினாலே ஆண்டவரே நீர் நடத்துவீராக. தேவ ஆவியானவர் தாமே இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுதே உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும், உம்முடைய அன்பு இறங்கட்டும். அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு திருப்பத்தையும் தருகிறதற்காக நன்றி.
நீர் கூட இருக்கிறீரப்பா. உங்கள் வல்லமை கூட இருக்குது. இதை உணர்ந்து நன்றியோடு கூட விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் இந்த சத்தியத்தை அணைத்து கொண்டு இந்த தேவ அன்பை மற்றவங்களுக்கு கொண்டு சொல்லுகிற ஞான அறிவை எங்களுக்கு தாருமப்பா. நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் கொடுக்க தயாராக இருக்கிறீங்க, தந்துட்டீங்க. உங்கள் அன்பு சிலுவை அன்பு, உங்கள் உயிர் கொடுத்த அன்பு, இதில் நாங்கள் உறுதியாக இருக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த வார்த்தையை பிடித்து கொள்கிற நல்ல மனநிலை எங்களுக்கு தருவீராக. தேவரீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் கனமும் மரியாதையும் மதிப்பும் உங்கள் நாமத்தினால் உயர்ந்து கொண்டே இருக்கிறது, பெருக்கம் வந்து கொண்டே இருக்கிறது தகப்பனே. வெளிச்சம் அதிகரிக்கிறது. நீதிமான் நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருப்பான் என்று சொன்னீரே. ஆரோக்கியம் இன்னும் அதிகமாய் வெளிச்சம் அடிக்கிறது. இன்னும் அதிகமான ஆரோக்கியம், இன்னும் பொருளாதாரம் பெருக்கம், இன்னும் குடும்பத்தில் சமாதானம் பெருக்கம் உண்டாயிருக்கிறதற்காக நன்றி. இன்னும் அற்புதமான பாதுகாவல் உண்டாயிருக்கிறதற்காக நன்றி. குடும்பங்களில் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள், திருமண காரியங்கள், அப்பா வரன் காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே சந்திக்கப்படுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. தேவனுடைய ஆவியானவர் தாமே பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர், சந்தோஷப்படுத்துகிறீர், பிள்ளைகளை மகிழ்ச்சிப்படுத்துகிறீர். இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் களிப்பும் உண்டாயிருக்கட்டும். கர்த்தர் அற்புதத்தை செய்தார் என்கிற வெளிச்சத்தோடு ஒவ்வொரு நாளும் நடக்க கிருபை தருவீராக. எங்களை தாழ்த்தி முறை கர்த்தத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறரை ஆசீர்வதிக்க வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே, அன்பர் இயேசு ராஜனுக்கே, மகிமை இயேசு ராஜனுக்கே, மகிமை இயேசு ராஜனுக்கே. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.